டேய் நாடா எதுக்காத்தாலும் சும்மா ஏசப்பான்றீங்க. நான் வெளிநாடு கடலத்துல நீங்க பரப்புறீங்களா? நீ வேணா பாரு, ஒரு நாள் இந்த பைபிள் கிறிஸ்துவனா அழிய போகுதுடா. டேய் என்னடா உட சண்டை போட்டு போற மாதிரி தெரியுது, யார் அது, என்னாச்சு? இல்லடா என் ஃப்ரெண்டு தான்டா. ஏசப்பா பத்தி சொன்னேன், என்னமோ கிறிஸ்துவமே அழிஞ்சு போயின்னு அந்த மாதிரி பேசிட்டு போறான்டா. ஓ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே பாரு, ஏசப்பாவோட அன்பை பத்தி உலகம் ஃபுல்லா அவன் தான் சொல்ல போறான். ஆனா பாரு டேய் அவனை பத்தி உனக்கு தெரியாது, ஏசப்பாக்கும் அவனுக்கு ஆவே ஆகாதுடா. டேய் இன்னொன்னு ஏசப்பா பத்தி தெரியல போல, உட்கார. இந்த மாதிரி ஆளுங்களை தான் ஏசப்பாக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் ஏசப்பா பெரிய பெரிய அற்புதங்கள் காரியத்தெல்லாம் செய்வாரு. டேய் நடா சொல்ற, அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுடா, அவனை பத்தி எனக்கு தெரியாது. டேய் நம்ம பைபிள்ல விசுவாசின் தகப்பன் யாருன்னு தெரியுமா? ஆபிரகாம். இவர் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம செஞ்சிருந்தாரு, இவருடைய வம்ச தொழிலே அவருக்கு தோன்ற மாதிரி எல்லாம் சில சிற்பங்கள்லாம் செஞ்சு இதான் கடவுள் இதான் கடவுள் இதான் கடவுள்னு எல்லாருக்கும் சேல் பண்றவர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம தான் ஏசப்பா சூஸ் பண்ணி அவர்கிட்ட பேசுறாரு. பேசிட்ட அப்புறம் தான் ஆபிரகாமுக்கே புரியுது, அட பாவி, அப்போ நம்ம செய்யறதுலாம் கடவுள் இல்லையா, அவர் தான் உண்மையான கடவுளா சொல்லிட்டு அப்புறம் ஆபிரகாம எல்லார்ட்டையும் போய் சொல்றாரு, அட பாவிங்களா நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் செஞ்சு கொடுத்ததெல்லாம் கடவுள் இல்ல, அவர் தான் உண்மையான கடவுள்னு ஆபிரகாம் எல்லார்ட்டையும் போய் சொல்றாரு. டேய் பைபிள்ல இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு. சவுல் என்னப்பட்ட பவுல் கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கு தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. இந்த போயிட்டு இருக்கிற கேப்ல ஏசப்பா அவர்கிட்ட பேசுறாரு, நீ துன்பப்பட்டுகிற இயேசு கிறிஸ்து நானேன்னு. அந்த இடத்துல அவன் மனம் மாறி தமஸ்குக்கு கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கு போனான். ஆனா தமஸ்குக்கு போயிட்டு ஏசப்பாவோட அன்பை பத்தி போதிக்கிறான். பாத்தியா ஏசப்பா எப்படி மாத்துறாருன்னு? ஆமால. டேய் இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் பைபிளை விடு. நம்ம பிரான்ஸ்ல 18ஆம் நூற்றாண்டுல வால்டர்னு ஒருத்தர் வாழ்றாரு. அவரு சவால் விடுறாரு, இன்னும் 100 வருஷத்துல கிறிஸ்தவமும் பைபிளும் அழிஞ்சு போயிடும் அவர் சவால் விட்டாரு. நாட்கள் சென்றது, கொஞ்ச வருஷத்துல வால்டருடைய ஃபேமிலி ரொம்ப வறுமைக்கு போனாங்க. வால்டர் செத்தாரு. அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்ததுனால வால்டருடைய வீடை வித்தாங்க. அந்த வீடை வாங்கினது ஒரு பைபிள் சொசைட்டி. எந்த இடத்துல வால்டர் பைபிள் கிறிஸ்தவமா அழிஞ்சு போயிடுன்னு சொன்னாரோ அதே இடத்துல பைபிள் பிரிண்ட் பண்ணி உலகம் ஃபுல்லா போகுது. வால்டர் செத்து போயிட்டாரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது பைபிள் மியூசியமா இருக்கு. அங்க இருந்து பைபிள் அச்சிடப்பட்டு உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. வேற லெவல்டா, ஏசப்பா இந்த மாதிரி வீஞ்சிருக்காரு. டேய் இத கூட விடுறா, நம்ம ஃப்ரெண்டு சரவணா எடுத்துக்கோ. கிறிஸ்துக்கு விரோதமா அவன் எப்படி நின்னா வைராக்கியமா, ஆனா இப்ப அவ்வளவு வைராக்கியமா நம்ம கண்ணு முன்னாடி அவன் ஏசப்பா பத்தி எல்லாத்தையும் சொல்லல. அவன் ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை பத்திலாம். டேய் நீ சொல்றது காட்டுதான்டா, என் ஃப்ரெண்டும் ஃபியூச்சர்ல பெரிய ஊழியக்காரன் ஆவான்டா. அவள்தான்